ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு குட்டி சமையல் விலாக் பார்ப்போமா? மட்டன் கீமா தான் பண்ண போகிறேன். அதுக்கு 3 வெங்காயம், 2 தக்காளி. வெங்காயத்தை விட கொஞ்சம் கம்மியாக தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் ஜீரகம், சோம்பு, வரமிளகா, பெப்பர், அப்புறமேட்டு கொரியாண்டர் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஒரு நல்ல டேஸ்ட் அண்ட் அரோமா நம்மளோட மசாலாவுக்கு கொடுக்கும். ரோஸ்ட் பண்ணுறப்போ எண்ணெய் அந்த மாதிரி எதுவுமே ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நார்மலாகவே வெறும் கடாயில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் ஆனதும் அதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ராக்கி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார்லேயே துருவின தேங்காவையும் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அந்த வீடியோவும் எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் ஒரு குக்கரை எடுத்துகிட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மசாலாவுக்கு நல்லெண்ணெய் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கருவேப்பிலை, அது நல்லா இதானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுட்டு கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கீமா, அதை இதில் போட்டு நல்லா இது கிண்டிட்டு தேவையான அளவு அந்த கீமாக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலாவையும் இதில் கொட்டி நல்லா கிளறி விட்டுருங்க. எதுவும் கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்றுக்கு கோட் ஆனதுக்கப்புறம் இதில் தக்காளியும் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மேலே லைட்டாக நம்ம கரம் மசாலா போட்டுக்கணும். கரம் மசாலா போட்டு ஒரு 2 செகண்ட்ஸில் ஒரு அரை டம்ளரோ 1 டம்ளர் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு மூடி விசில் வச்சிட வேண்டியதான். 3 விசில் விட்டு எடுத்தால் ஆஹா சுவையான கீமா ரெடி. இதை பரோட்டா எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். பாய்.